மாப்பிள்ளை இவர்தான், ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த அதான் நல்லா இருக்காரு. சரி போங்க போங்க. வாங்க வாங்க. மாப்பிள்ளை இவர்தான், ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த அதனாலதான் டிப்பு டாப்பா இருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப போன மேட்சும் நான் அதுதான் சொல்றேன். குரு ஜூரல் மாதிரி ஒரு ஆளு நீங்க ஓப்பனிங் இருக்கிட்டு கேட்மோரு, ஹெட்மயர், பவல் வச்சிருக்கீங்க நீங்க பின்னாடி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் டாப் போர்னா அசைக்க முடியாத ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க. எக்கானமி 9.20 பேஸ் bowlers, 7.83 ஸ்பின்னர்ஸ் போது எந்த டீம் 8 ஓவர் ஸ்பின் கரெக்டா போடுறாங்களோ ஸ்பின் எட்ஜ் வந்து மேசிவா இருக்கும். அபிஷேக் சர்மாவை சப் அவுட் பண்ணாம அவருக்கு ஒரு ஓவர் கொடுக்கலாம் தாராளமா நான் நினைக்கிறேன். இன்னொன்னு சொல்றேன், செப்பாக்கு 7:30 நைட் கேம்ஸ் தான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் ஃபாலன் வென்யூ ஃப்ரம் 7 to 10. அங்க விழுந்தவன் ரெக்கவர் ஆனத சரித்திரமே கிடையாது. I feel Sunrisers will have slight edge of 51-49 against Royals. நீங்க சொல்றதே நான் ஒத்துக்கிறேன், சன்ரைசர்ஸ் தான் ஜெயிப்பாங்க. எல்லாமே அவன் கதையா சொல்ல சொல்ல அப்படியே நடந்துச்சு சார். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. என்னையா யாரென்று தெரியவில்லை. ஹலோ ஆல் வணக்கம். குவாலிஃபயர் 2 முடிஞ்சது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபைனல் போயிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் ரிப்பீட் ஃபைனல். ரிப்பீட் ஃபைனல்னா அதாவது குவாலிஃபயர் 1ஓட ரிப்பீட் தான் இந்த ஃபைனல். பீடாக் வெல்கம் டு த ஷோ. சேப்பாக்கில் டியூ வரல, அது ஒரு பெரிய ரீசன் தானே? உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? Deserve team win. நானும் வந்து ஐ புட் மை மணி ஆன் சன்ரைசர்ஸ். நீங்களும் அதை யோசிக்காம வந்து இது பண்ணீங்க. நிறைய பேர் ராயல்ஸ் தான் ஜெயிப்பான் அப்படின்னாங்க. இப்ப உங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமா ஒரு கேள்வி கேட்கிறப்ப முதல்ல இருந்து வருவோம். இப்ப அந்த அப்துல் சமாத பத்தி ஒரு கேள்வி வந்து நான் நேத்தி உங்களுக்கு கேட்டேன். அது ஞாபகம் இருக்கா இல்ல திருப்பி சொல்லட்டுமா? இந்த சீசன் எப்ப ரன் அடிச்சாரு சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நான் இந்த சீசன் மட்டும் இல்ல எல்லா சீசனும் சேர்த்தாலே அப்படின்னு நான் ஒண்ணு சொன்னேன். அதுதான் நீங்க நடந்துச்சு. இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நம்ம வந்து ஒரு பிளேயிங் 11 கொடுத்தோம் அவங்களுக்கு. ஓகே, வாஷிங்டன் சுந்தர் இன் பிளேஸ் ஆஃப் அப்துல் சமாத். இந்த பிச்சில் வாஷிங்டன் சுந்தர் 4 ஓவர் போட்டிருந்தால் ராஜஸ்தான் ராயல்ஸ் எவ்வளவு அடிச்சிருப்பாங்க? உங்களை கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. இன்னும் கம்மியா தான் அடிச்சிருப்பாங்க. பட் அபிஷேக் சர்மாவும் போலிங் போடணும், நம்ம 2 பேரும் கதறணும். இன்னைக்கு கொடுத்துட்டாங்க, விக்கெட்டை எடுத்துட்டாரு. அட்லீஸ்ட் அதுவாக நடந்தது. நீங்க வேற நல்ல வேலை இம்பாக்ட் சபா அறுப்பாம இந்த மாதிரி ஒரு ஆளை இம்பாக்ட் சபா இத்தனை மேட்ச் அனுப்பிச்சிருக்காங்களே, இதெல்லாம் நீங்க நம்ம கதறணும். அதுக்கப்புறம் திருப்பி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் போட்டாங்க பாருங்க, ஐடன் மார்க்கர் நம்ம கொண்டு வந்து. இப்ப அதுவும் என்ன சொன்னோம், கிளென் பிலிப்ஸ் இருந்திருந்தாருன்னா பின்னாடி கிளாசன் மாதிரி முன்னாடி ஆட முடியா, அவர் ஆடக்கூடிய ஆளு இன்னைக்கு ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் பாருங்க. இந்த மாதிரி அதுவும் நம்ம கதறணும். கஷ்டமான இன்னொன்னு கதறணும், துருஜூரல் வந்து முன்னாடி வரணும்னு கதறணும். தேங்க்யூ வெரி மச். இது என்ன, ரோமான் பவலுக்கு பேட்ல படல. கோலர் கேட்மோரை பின்னாடி வச்சுக்கோங்க. என்ன திணற பாத்தீங்களா? கோலர் கேட்மோர் எடுத்த உடனே உங்களுக்கு அவர் ரியலி ஃபீல் தட் இஸ் கோயிங் டு ஸ்கோர் ரன்ஸ் தி வே ஹி வாஸ் பெர்ஃபார்மிங். இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும், அவர் ஸ்பின்னும் பெருசா அடிப்பாரு. அந்த சிச்சுவேஷன்ல ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது. இதே நீங்க துருவச்சூர்ல ஓப்பனிங் இறக்கிட்டு இந்த வே யசஸ்வி ஜெய்ஸ்வால் பிளேடு, நீங்க கோலர் கேட்மோரை பின்னாடி வந்து நம்பர் 5 இறக்கிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப முதல்ல இருந்து வருவோம். இப்ப என்ன சொன்னோம், இப்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 183, செகண்ட் இன்னிங்ஸ் 173, ஆவரேஜ் மீன் ஸ்கோர் ஆஃப் 173. இததான் சொன்னோம். இட் இஸ் நாட் ஹை ஸ்கோரிங் வென்யூ. பவர் பிளேல 54 அடிக்கணும்னு சொன்னோம். எஸ்ஆர்ஹெச் வந்து சொல்ல 67 for 3. அவங்க அப்ரோச் ரைட்டு, இவங்க 51 for 1. அபிஷேக் சர்மா திருப்பி அதே தான் சொல்லிட்டே இருக்கேன். யுவராஜ் சிங் சொன்ன பாயிண்ட், இந்த மாதிரி எல்லா பாலையும் நீங்க அடிக்க போனீங்கன்னா நீங்க இந்த டேலண்ட்டை வச்சுன்னு, அதே மாதிரி பியூட்டிஃபுல்லா போலிங் வேற போடுறாரு. ஒரு பிரில்லியன்ட் ஃபீல்டர், 2 கேட்ச் பிடிச்சாரு. இந்தியன் டீம் will only be a dream for you. ஏன்னா இன்னைக்கு வந்து அபிஷேக் சர்மா should have scored 100. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு புல்லு, ஒரு கிளாசிக் ஸ்ட்ரெயிட் டிரைவ், ஒரு ஸ்கொயர் டிரைவ் 2,
அதுக்கப்புறம் ஒரு சுத்தி ஒரு டாப் எட்ஜ் பாயிண்ட்ல கேட்ச் புரியவே இல்லையே. இல்ல இந்த மேனேஜ்மெண்ட் தான் சொல்ல மாட்டாங்க, ஐயோ எல்லா பாலையும் அடிக்காத. பட் அந்த சேம் டைம் அவர் அவுட் ஆன டிராவிஸ் பியூட்டிஃபுல்லா ஆடினார், அதையும் சொல்லணும். திரிபாட்டி வந்துட்டு அந்த ஒரு சயின்ஸ் தெரியுது. அந்த புனேல நாங்க அங்க எடுத்த போது 2017 எப்படி ஆனாரோ அந்த பழைய திரிபாட்டி மாதிரி பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் தட் லாஸ்ட் a few wickets, shouldn't have lost more than 2 wickets. 3 wickets விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொன்னோம், 7 to 10 இஸ் த கேம் சேஞ்சர் இன் சேப்பாக் அப்படின்னு. 7 to 10ல அவங்க 32 for 1 to 99 for 4. இவங்க 51 for 1 to 22 for 2 in 7 to 10, 73 for 3 கேம் ஓவர். இதுல யோசிச்சு பாருங்க, ஆர் அஸ்வின், யஜுவேந்திர சஹல் ரெண்டு பேரும் சேர்ந்து 8 ஓவர்ஸ்ல 77 ரன்ஸ், நோ விக்கெட்ஸ் இந்த பிச்சில். இதே கேசவ் மகாராஜ் நீங்க கதறினீங்களே ஒண்ணு. ஐயா இப்ப நிறைய பேர் கேள்வி கேக்குறாங்க, நீங்க ஏன் ஐபிஎல்ல வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க, தெரியுதா உங்களுக்கு என்ன ரீசன்னு? இப்ப இன்னொன்னு நான் சொல்றேன், அந்த ஒரு சிலருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் இன்னைக்கு நான், துருவச்சூரில் ஓப்பனிங் இறக்குங்க, இந்த பிச்சில் சொல்றதை கேளுங்க, கேட்மோருக்கு படாது, துருவச்சூரில் ஓப்பனிங் இருக்குங்கன்னு ஒரு சிலருக்கு இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு மேனேஜ்மெண்ட்டும் தெரியும், எனக்கு ஒரு சிலர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், வியூவர்ஸ்க்கு எல்லாம் தெரியும். இல்ல பிளேயர் சொல்ல, மேனேஜ்மெண்ட் சொல்றேன். பிளேயர்னு தெரியும், அஸ்வின் இவ்வளவு க்ளோஸ் எனக்கு அப்படின்னு. மேனேஜ்மெண்ட் ஒரு சிலர் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. இந்த பிச்சில் உங்களுக்கு கேம் டிஃபைனிங் மூமெண்ட் ஸ்டார்ட் பவர் பிளேல தான் அந்த ஜூரோல ஓப்பனிங் இருக்குங்க, அவர் நம்பர் 5ல வந்துட்டு வேஸ்ட் பண்றீங்க அவரை அப்படின்னு. அதை அவங்க கேட்கல. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க வந்துட்டு என்னன்னா, இப்ப இந்த சிச்சுவேஷன்ல அவங்க 8 ஓவர்ல 77, இவங்க ஸ்பின்னர்ஸ் எப்படின்னா, இது வரைக்கும் ஷாபாஸ் அஹ்மத் ஒரு மேட்ச் கூட 3 ஓவர் கூட போடல, அவர் கையை சுத்தினால அடி. ஓகே, அவரு எக்ஸலண்டா 4 ஓவர்ல 24 போட்டு போயிட்டாரு. அபிஷேக் சர்மா வந்து இம்பாக்ட் சப்பா நீ ஃபீல்டிங்கே பண்ணாதன்னு வெளியில உட்காந்து வச்ச அபிஷேக் சர்மா 4 ஓவர்ல 24க்கு 2. அதுக்கப்புறம் மாக்ராம் வந்து ஒரு ஃப்ரீ ஹிட் போட்டுட்டு ஒரு ஓவர்ல 10 ரன் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு சுமாரான ஒரு பேட்டிங் பாருங்க. 6 ஓவர்ல 51 for 1 வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பின் பவுலிங் அகைன்ஸ்டா நீங்க டம்பிள் ஆறீங்கன்னா யூ டோன்ட் டிசர்வ் டு வின் பாட்டம் லைன். அவ்வளவுதான், வெரி வெரி சிம்பிள். இதே நீங்க வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண் கிட்ட மாட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் வச்சு பாருங்க. நான் என்ன சொல்றேன், ஸ்டில் ஐ வுட் சே தேவர் 10 ரன் ஷாட். அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கரெக்ட் 190 அடிச்சிருக்கணும். 185 வாட் எவர் இட் இஸ், 185 இஸ் நீடட் போது 51 for 1 ஸ்டார்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி தோக்குறாங்கன்னா, இந்த பல்லவி ராஜஸ்தான் ராயல்ஸும் 16 வருஷமா நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் ஆர்சிபியை ட்ரோல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் நானும் இருந்த இந்த 2008 ஐபிஎல் ஆர்சிபியோட, எங்களுக்கு எல்லாம் வந்து எந்த பேஸை வச்சு டீமை செலக்ட் பண்றது, T20 கிரிக்கெட்ல என்னன்னு எங்களுக்கு தெரியல ஆக்சுவலி. ஏன்னா இப்ப T20ன்னு பெருசா எதுவுமே ஆடல, டொமஸ்டிக் T20 கிடையாது, குளோபல் லீக் கிடையாது. சரி ஒரு பெரிய பேரு நினைச்சு அப்படியே எல்லாரும் எடுத்தாங்க. என்ன ஆக்ஷருக்கும் கூப்பிடல ஆர்சிபி, எல்லாம் டெஸ்ட் பிளேஸா எடுத்து தள்ளிட்டாங்க. சந்தர்பால், ராகுல் டிராவிட், வாசிம் ஜாஃபர், மார்க் பவுச்சர், ஜாக் காலிஸ் எடுத்தீங்க. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். எனக்கெல்லாம் இப்போ ஒண்ணுமே தெரியாது T20 பத்தி. மிஸ்பாவுல்ல கூட இருந்தாரு, மிஸ்பாவுல்ல கூட. சோ அப்ப ஜெயிச்சாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அதுக்கப்புறம் ஒண்ணுமே ஜெயிக்கல. அதுக்கப்புறம் கரீபியன் பிரீமியர் லீக்ல டீம் வச்சிருக்காங்க, எஸ்ஏ லீக்ல டீம் வச்சிருக்காங்க, ஒன்றுமே ஜெயிக்கல. வெரி ப்ரௌட் ஆஃப் சன்ரைசர்ஸ். இப்ப வந்து கமின்ஸ் வந்து மேட்ச் கையை விட்டு போயிடுச்சு. 6 ஓவர்ல 51 செம ஸ்டார்ட். அதே மாதிரி யசஸ்வி ஜெய்ஸ்வால் பாருங்க, அந்த ஷாபாஸ் அஹ்மத் போட்ட 2வது பால ஒரு ஸ்விட்ச் இட்டு 6. அதுக்கப்புறம் பாருங்க அந்த அபிஷேக் சர்மா சொன்ன அதே தான், அந்த ஒரு இது உங்களுக்கு ஒரு போலரை உங்களுக்கு மதிக்கல, அந்த அரகன்ஸ் இருந்ததுன்னா வாய்ப்பே கிடையாது. கிரிக்கெட்டை என்னைக்கு நீங்க அரகண்டா ஆடுறீங்களோ முடிய முடியாது. அதுக்கப்புறம் தூக்கி அடிச்சு அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்து சஞ்சு சாம்சன் கடைசி 5 மேட்சா, இந்த மேட்ச் சஞ்சு சாம்சன் நின்று ஆடி கொடுத்துக்கோங்க. பெஸ்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின், பியூட்டிஃபுல் பிளேயர் ஆஃப் ஸ்பின். நீங்க ஷாபாஸ் அஹ்மத், அபிஷேக் சர்மா, ஐடன் மார்க்ராமுக்கு நீங்க கொலாப்ஸ் ஆறீங்க, 5 விக்கெட் கொடுக்குறீங்கன்னா யூ ஜஸ்ட் டோன்ட் டிசர்வ் டு வின் ஆன் அ பாட்டம் லைன். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வாட் எவர் இட் இஸ், இந்த பிட்ச் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் பெட்டரு. இதே ஸ்கோரை தான் ஆர்சிபி அடிச்சாங்க. இது பிச்சு கொஞ்சம் அதான் நான் சொல்ல வரேன். இது வந்து கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா இருந்தது பேட்டிங் ஆடுறதுக்கு. ஓகே, உங்களுக்கு வந்து கொஞ்சம் இங்க கஷ்டம். அதுவும் உங்களுக்கு வந்து யோசிச்சு பாருங்க, ஷாபாஸ் அஹ்மத், அபிஷேக் சர்மா திரும்பறதெல்லாம் நீங்க வந்து ஃபீட்டை யூஸ் பண்ணி அந்த துருஜுரோ என்ன பியூட்டிஃபுல்லா ஆடினார். எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல அடிச்சார் பாருங்க 2 ஷாட். அதை உங்களுக்கு ஆட ரோமான் போர்ல பின்னாடி இறங்கி வாயா தூதல, நீ இறங்கி வந்து அடியா நேர சைட் ஸ்கிரீன்லன்னா
பின்னாடி போக முடியும். பால் இவ்வளவு திரும்புது, ஸ்லோவா நிக்குது, பின்னாடி போய் எப்படி அடிப்பீங்க? அவங்க வந்து என்ன பியூட்டிஃபுல்லா பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஷார்ட்டர் லென்ஸ் போட்டு உங்களுக்கு இந்த லெக் சைட்ல லாங்கர் பவுண்டரியில அடிக்கணும்னு போறாங்க. பவல்லாம் எப்படின்னா, நீங்க 90 மீட்டர் பவுண்டரி அங்க கலெக்ட் பண்ணா 30 ரூபா தள்ளி தான் விழுவான். சோ நீங்க ஆமா. இறங்கி இறங்கி வந்து அடியான்னா நீங்க வந்து பின்னாடி போறீங்க. என்ன ஐடியான்னு சிம்ரன் நெட்மேயர், அபிஷேக் சர்மாக்கு பின்னாடி போய் போல்டு. இப்போ உங்களுக்கு அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பிச்சில் பீப்புள் ஹூ கேன் யூஸ் ஃபீட் லைக் துருஜுரல் would have made a massive difference. ஹியூஜ் ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் உங்களுக்கு. இதுக்கு மேல வந்து see they don't deserve to win. கமின்ஸ் வந்து அவர் ஒரு பெஸ்ட் கேப்டன் in the world for a reason. அவர் வேர்ல்ட் கப் ஜெயிச்சது thoroughly deservedன்றதை நீ ப்ரூவ் பண்ணாரு. all we got to do is to take our hats off, kick the hands and say Captain Cummins you are the best அப்படின்னு. ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல அந்த ஸ்பின்னர்ஸை நம்பாம அதுக்கப்புறம் ஜெய்தேவ் உனத்கட்டு கட்ரஸ் போட ஆரம்பிச்சார். நல்லா போட்டார் அந்த ஒரு ஜெய்தேவ் உனத்கட்டு. அதையும் நம்ம சொன்னோம், இந்த பிச்சில் அவரோட கட்ரஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. ஜெய்தேவ் உனத்கட்டு கொடுக்காம தைரியமா 2 பக்கமும் ஸ்பின் கொண்டு வந்தார் பாருங்க. அவர்தான் என் கேப்டன். யுவர் ரெஸ்பெக்ட் ஃபார் மீ சூப்பர். சொல்றதுக்கு. அது வந்து எக்ஸ்ட்ராடினரி மூவ் தான் பீடா. அதுதான் சரி. பேட்டிங் பண்ணும்போது 190 சொன்னீங்க, திரிபாதி நல்லா ஆடிட்டு இருந்தாரு. எல்லாருமே அந்த ஸ்லோ இதை வந்து இப்படி இப்படி அடிச்சு ஷார்ட் தேர்மேன் கொடுத்து போயிட்டு இருந்தாங்களே, ஹெட் அப்படிதான் விட்டானாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரே ஒரு டெக்னிக்கல் இது சொல்றேன். ஸ்லோயர் பவுன்சர் இன் திஸ் பிட்ச் பால் இன்னும் லேட்டா வரும். ஓகே, இன்னும் லேட்டா வரும்போது அப்பர் கட்டுங்கிறது யூ நார்மலி டோன்ட் ஜென்ரேட் பவர், யூ டைம் த பால் வெல். ஓகே, வியூவர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். சக்குன்னு பால் வரும்போது அப்பர் கட்டுங்கிறது ஜஸ்ட் கிஸ் ஆன் த பால். அந்த டைமிங்ல அந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு 6 போகும். ஸ்லோயர் பவுன்சரை நிக்கிற பிச்சில் நீ அப்பர் கட் அடிக்கவே முடியாதியா. அடிச்சா மேலதான் போவோம். ஒருத்தர் அவுட் ஆறாரு, இன்னொருத்தர் அவுட் ஆனாரு. எங்காலதான் பிரச்சனையே இல்லை. ஸ்டம்புக்கு நேரம் போட்டா அதையும் எட்ஜ் பண்ணி தேர்ட் மேன் கேட்ச். சஹல் பாவம் விக்கெட் தான் அவள ஃபேண்டசில நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. ஒரு 15 பாயிண்ட் கூட கொடுத்துட்டு போன அவர் ஆடுற மாதிரி அது எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதாவது நீங்க குவாலிஃபையர் வரைக்கும் வந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு கிளட்ச் கேம்ல எந்த பிளேயிங் லெவல் ஃபிட் ஆகும்னு உங்களுக்கு தெரியலன்னா இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சேட் பார்ட். they fought very well, they were clinical, they didn't give up. Okay, we can defend this என்ற இதோட வந்தாங்க. இப்போ இதே வாஷிங்டன் சுந்தர் in place of some other Glenn Phillips in place of Markramனா they would have not even given a chance to Rajasthan Royals. So going to play a tougher opponent or coming on a roll. They have thrashed you in qualifier. You are going to play on the same surface. தயவு செஞ்சு கரெக்டான பிளேயிங் லெவன் ஆடுங்க. நீங்க ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அதை புரிஞ்சுக்கோங்க. ஐ எம் ரிஃப்ளெக்டிங் சம்திங் வாட் லிட்டில் ஐ நோ, ஐ மைட் பி ராங். ஏன்னா இப்போ கேகேஆர் மேல எனக்கு இந்த கோவங்கெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க, இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டிருக்கீங்க. அது போன வருஷம் வந்து கடைசி பிளேஸ் வந்துட்டு இந்த வருஷம் ஜெயிச்சிங்கன்னா that's going to be one of the most inspirational story for all sport including IPL. ஸோ தயவு செஞ்சு கரெக்டான பிளேயிங் லெவன் ஆடுங்க. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி கிளென் பிலிப்ஸும் வாஷிங்டன் சுந்தரும் வராங்களான்னு பார்ப்போம் ஃபைனல்ல. ஸோ ஃபைனல் இஸ் ஆன் சண்டே பீடா. கேகேஆர் எஸ்ஆர்ஹெச், உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இல்ல, டிசர்வ் டீம்ஸ் ஆஃப் கம். அதாவது போன இதுலயே ரிஃப்ளெக்ட் பண்ணோம். எஸ்ஆர்ஹெச் எப்படின்னா தொடர்ந்து ஒரு 3 மேட்ச் தோக்குறது, தொடர்ந்து ஒரு 3 மேட்ச் ஜெயிக்கிறது, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இந்த மாதிரி 2 டீமுமே ரொம்ப ரொம்ப அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க பீடா. ரொம்ப பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு சார். இந்த பிச்சில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு 180 வின்னிங் ஸ்கோர்னா அப்படி அக்ரெசிவா ஆடணுன்ற அவசியம் இல்ல. இன்னைக்கு கிளாஸ் ஓவரால் சொல்றேன், லுக்கிங் பேக் அட் தி டோர்னமெண்ட் நான் சொல்றேன். 2 பேரும் ஃபைனலுக்கு வந்த டீம் சொல்றேன். இப்ப வந்து உங்களுக்கு இன்னைக்கு கிளாசன் ஆடி கொடுக்கல. கிளாசன் பழைய மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இரஸ்பான்சிபிளா அடிச்சு அவுட் ஆயிருந்தாங்கன்னா 140 பொட்டலாம். திருப்பி கமின்ஸ் தான் 15வது ஒரு ட்வீட் போட்டேன், 15வது ஓவர் வரப்போறாரு கமின்ஸ் பேட்டிங்னு. அந்த மாதிரிதான் நடந்திருக்கும். அது எல்லா நாளும் நடக்காது. இன்னொன்னு சொல்றேன், அவங்க ஸ்பின்னர் சரியா போடல, ஒரு விக்கெட் கூட அவங்க எடுக்கல. இதை எதிர்பார்க்காதீங்க. ராகுல் வந்து அவர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பிலோ பார் தான் போயிடும் என்டையர் டோர்னமெண்ட் செகண்ட் ஹாஃப்ல. விக்கெட்டும் எடுக்கல, ரன்னும் கொடுத்துட்டாரு. இப்போ அஸ்வினும் இன்னைக்கு 4 ஓவர் 43. இந்த பிச்சில் நீ அவங்க வந்து பாருங்களேன், இப்ப அவங்களோட ஸ்பின்னர்ஸோட அனாலிசிஸ் நான் படிக்கிறேன். 9 ஓவர்ல 57 for 5. அபிஷேக் சர்மா, மார்க்ரம் அண்ட் ஷாபாஸ் 8 ஓவர்ல 77. தட் இஸ் க்ளோஸ் டு 10 an over. When your team has conceded 8.5 an over அப்படிங்கும்போது it was a big letdown from the spinners, honestly speaking. So அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதை வந்து நீங்க அவங்க கிட்ட எதிர்பார்க்காதீங்க. இப்ப நான் கேட்கிறேன் சார், அபிஷேக் சர்மா கேஸ 12 ரன் வந்துருச்சியா?
நான் 4 பால்ல எதுக்கே அடுத்த பால் அடிக்க போறேன்? நான் என்ன சொல்றேன், ப்ளே அக்ரெசிவ்லி. நீங்க 4 டாட் பால் வருது, ரன் வரல, 5வது பால் இறங்கி அடிக்க போறீங்க. ஓகே, ஐ வாண்ட் டு அன்செட்டில் த bowler. there is a reason to do that. இப்ப நான் ஒரு 6 ஒரு 4 ஒரு 2 வந்திருக்கு. why you want to slog the next ball which is not there to slog? அததான் நான் சொல்ல வரேன். டிஃபென்ஸ் ஆடுன்னு நான் சொல்ல, பி மைண்ட்ஃபுல். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, டியூ வரல, பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, டியூ வரல. ஸோ 180 அடிச்சீங்கன்னா யூ ஸ்டில் ஹேவ் அ சான்ஸ் டு டிஃபெண்ட் இன். இதுவே வந்து இட் இஸ் டெஃபினெட்லி நாட் த ஸ்கோர் 175ங்கிறது. கேகேஆரோட நீங்க 175 அடிச்சீங்கன்னா அவங்க எல்லாம் ஸ்ரேயாஸ் ஐயர்ல இறங்கி இறங்கி வருவாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் பின்னாடி போவார்னு நினைக்காதீங்க, குத்திடுவார் இறங்கி வந்து. அந்த நிதிஷ் ராணாக்குல ஸ்பின்ன போட முடியாது, 2 பக்கமா அடிப்பாங்க. வெங்கடேஷ் ஐயர் இறங்கி வருவாரு, எல்லாருமே இறங்கி வருவாங்க. அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும், how am I going to get to 180 by batting sensibly? இப்ப இந்த டியூ வரலன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் டியூ வரலன்னா சன்ரைசர்ஸ் ஸ்டில் ஹாஸ் டு வின் த டாஸ் அண்ட் பேட் ஃபர்ஸ்ட். நேத்து நான் என்ன சொன்னேன், போலிங் போடணும்னு ஏன் சொன்னேன், டியூ வந்துரும் நினைச்சேன். பட் நீங்க சொன்ன மாதிரி டியூ வரவே இல்லை. பால் பயங்கரமா திரும்பாச்சு. டியூ வரலையா, சென்னையில நீங்க பேட்டிங் தான் ஆடியானோம், பர்டிகுலர்லி அட் தி எண்ட் ஆஃப் த சீசன். சரி, அப்படின்னு வியூவர்ஸ்க்காக கேட்குறேன், ஃபைனல் தாட்ஸ்க்கு முன்னாடி டியூ வருமா வராதான்னு எப்படியாவது கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் இருக்கா? அது நேச்சர் சார். இப்ப ஒரு குருட்டான் போக்குல அடிச்சு விட்டேன். இப்ப சென்னை பெங்களூர் மேட்ச்ல வந்து வெதர்மேன் எல்லாம் ட்வீட் போட்டாங்க, மழை வரதாயா போகுதுன்னு. மழை வராதுல அப்படின்னு குருட்டான் போக்குல. என்னோட எக்ஸ்பர்டீஸ் இப்ப கேட்டீங்க, அப்பர் கட் அடிச்சாங்களே. இல்ல, விண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா டியூ வராது இல்ல ஜென்ரலா? அது எனக்கு அதுல எக்ஸ்பர்டீஸ் இல்லை. நீங்க சொன்னா நான் அதை கேட்டுக்கணும். டு பி ஆனஸ்ட் வித் யூ, நான் எனக்கு எக்ஸ்பர்டீஸ் இல்லாத போது அதுல தலையிட்டு வந்து அதிக பிரசங்கித்தனமா பண்ணவே மாட்டேன். அந்த வெதரே நான் சும்மா அடிச்சு விட்டேன், ஏன்னா அந்த மாதிரி இருந்தது. எதுவுமே மழை துளியே வரல, மழை வராதியான்னு. மழை வரல, அது குட்டாம்பாக்குள்ள சொன்னது. ஐ கேனாட் கம்பீட் வித் பீப்புள் ஆர் ப்ரொஃபஷனல். ஸோ இதுல நான் தலையிடவே மாட்டேன். இப்ப அவங்க என்ன பண்ணணும், பெஸ்ட் பார்ட் ஆஃப் இட் என்னன்னா, திருப்பி நாளைக்கு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு பிராக்டிஸுக்கு வந்துட்டு 9:30 மணி வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு டியூ வருதா. ஸோ தட் இஸ் ஒன்லி திங் யூ கேன் டூ விச் கேன் சேஞ்ச் ஆன் த டே ஆஃப் த ஃபைனல்ஸ். இப்போ நாங்களாம் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அடுத்த நாள் மேட்ச் இருக்கு அப்படின்னா, அந்த கயானா சிபிஎல் ஆன மாதிரி அங்க மட்டும் தான் பயங்கர டியூ வரும். அதனால நாங்க என்ன பண்ணோம், கரெக்டா அந்த 7 மணிக்கு தான் பிராக்டிஸ் வச்சுட்டு 9:45 10 மணி வரைக்கும் இருந்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு டியூ எவ்வளவு வருது அப்படின்னு பார்ப்போம். தட் இஸ் ஒன்லி வே வி கேன் டூ. இன்னைக்கு மேட்ச்ல நீங்க கண்டிஷன்ஸ் தெரிஞ்சு போச்சு, நாளைக்கு நீங்க வருவீங்க, நாளைக்கு வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு தென் யூ ஹேவ் டு டேக் எ கலெக்டிவ் டெசிஷன் விச் மைட் பி ரைட் ஆர் நாட். டியூ எல்லாம் நீங்க ஜெயிக்க முடியாது நேச்சர், பட் வேர் யூ கேன் வின் by taking a collective decision by bringing Washington Sundar in for a reason. There is going to be Sunil Narain, Venkatesh Iyer, Rinku Singh, Nitish Rana. அதுக்காக சொல்றேன் நான், ஃபார் அ சேஞ்ச். இப்போ உங்களுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காரு, ஷாபாஸ் அகமத் கான்பிடன்ஸ்ல இருப்பாரு, அபிஷேக் சர்மா ஃபில்லிங் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். இப்போ உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தரை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா, யூ வில் ஆல்சோ ஃபீல் தட் வி கேன் ஹேவ் லாட் ஆஃப் வெரைட்டிஸ் when it comes to slow bowling where you expected the pitch to be slowன்றதுனால. அதுக்கப்புறம் கிளென் பிலிப்ஸையும் கொண்டு வந்தீங்கன்னா அவரும் 2 ஓவர் மார்க்கராமோடவே பெட்டரா போடுவாரு. உங்களுக்கு இந்த மாதிரி பவர் பிளேவை நீங்க மேனேஜ், இவ்வளவு ஸ்பின்னர் நீங்க இருந்தீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் ட்ரை அண்ட் அப்செட் சுனில் நரேன் பை bowling வாஷிங்டன் சுந்தர் ரைட் த ஃபர்ஸ்ட் ஓவர். இப்ப நீங்க வந்து ஒரு இதுவே கண்டுபிடி, புவனேஸ்வர் குமார் கொஞ்சம் ஒதுங்குவாரு, நான் இல்லைன்னு சொல்ல. 2வது ஓவர் நீங்க என்ன பண்ணலாம், ட்ரை அண்ட் பிரிங் இன் சுனில் நரேனுக்கு மேட்ச் அப்னா புவனேஸ்வர் குமார் மாதிரி ஒரு போலர், நட்ராஜன் மாதிரி ஒரு போலர், இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தர். கமின்ஸ் இங்க போட்டாருன்னு சுத்திடுவார் அவரு. அப்படிங்கும் போது தட் குட் பி த ஐடியல் திங். ஐ வுட் ராதர் வாண்ட் டு வின் பை கெட்டிங் த காம்பினேஷன் ரைட் ராதர் தன் திங்கிங் அபவுட் யூ. இட்ஸ் நாட் இன் மை கண்ட்ரோல். குடோஸ் டு எஸ்ஆர்எச். அதான் சொன்னேன், லாஸ்ட் டைம் வந்துட்டு கடைசி பிளேஸ் வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு செம்ம அட்டி வாங்கிட்டு குவாலிஃபயர்ல இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை வந்துட்டு அவங்க டிஃபெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, குடோஸ் டு எஸ்ஆர்எச், வெல் டன். You can only feel sorry for Royals. They can only blame themselves for this actually. ஏன்னா வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேல you don't know how to use Kohler Cadmore. You don't know that Roman Power is firing. சும்மா ஒரு பேரை வச்சு இது பண்ணீங்க. அதனால வந்து ஏகப்பட்ட தப்பு பண்ணாங்க. இந்த பேட்டிங் வந்து இந்த லாஸ்ட் 4-5 கேம்ஸ்ல ஃபாலன் அப்பார்ட். ஏன்னா உங்களுக்கு யசஸ்வி ஜெய்ஸ்வால் முதல்ல இருந்தே அடிக்கல, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். சஞ்சு சாம்சன் கடைசி 5 மேட்சா அடிக்கல. கோலர் கேட்மோர் அடிக்கிற மாதிரி தெரியல. ரோமான் பவல் அடிக்கிற மாதிரி தெரியல. ஹெட்மயர் வந்து இப்பதான் இன்ஜுரியில இருந்து வந்திருக்காரு. துருவஜூரல் பாத்தீங்கன்னா பின்னாடி இறக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே வரல, நீங்க ப்ரமோட்டும் பண்ணல. எல்லா மேட்சும் ரியான் பராக் அடிக்கணும்னா எப்படி, அவர் ஃபெயில் ஆனாரு, கதை கந்தலாச்சு. அப்படிங்கும் போது பெட்டர் டீம் ஒன்,
we are going to expect a cracker of a final again. எனக்கு இந்த மாதிரி லோ ஸ்கோரிங் கேமா இருக்கணும் சார். சும்மா போ 220 230 இந்த மாதிரி இருக்கணும். ஒரு 170 175 பயங்கர டஃப் ஃபைட் கொடுத்து இது பண்றது. We are expecting one more cracker of a final. And before that, thanks a lot for viewers for really cooperating with us and watching all our episodes and giving your comments. We have not stopped entertaining you at all. There is one more episode that is going to be coming. That is going to be the finals between KKR and SRH. Until we come back for one last preview of IPL. Thanks a lot and bye-bye.